அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து பிரசன்ன ஜோடர் ஈஸ்வரிராஜுங்க. நம்ம இந்த பதிவில் கார்த்திகை மாத பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்குது என்பதை பார்க்கலாம். உங்கள் ராசியிலே 6, 9 கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வக்ர நிலையில் இருக்கிறதுனால வேலைக்கு ஏதாச்சும் உயர் பதவிக்கு இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான நேரம் தான். அதாவது வெளியூரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு வெளியூரில் அமையக்கூடிய அமைப்பு வரும். அதனால் இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு 4 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு செல்வதனாலும் 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றிருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அல்லது பூர்வீகத்திற்கு நீங்கள் ஏதாவது ஒரு தெய்வ வழிபாட்டுக்காண்டி போயிட்டு வர சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்ப நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியில் தங்கக்கூடிய அமைப்பு. அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி வேலைக்காண்டி நீங்கள் வெளியில் வேலை கிடைச்சாலும் குடும்பத்தை விட்டு நீங்கள் வெளியில் பிரிஞ்சு போகிறது நல்லது தான். அல்லது குடும்பத்தில் இருந்தாலும் குடும்ப நபர்களிடையே உங்களுடைய வாக்குவாதம்ங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வீட்டில் தந்தை வழி பெரியவங்க, தந்தை வழி தாத்தா பாட்டி இந்த மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா அவங்க உடல் ரீதியாக கொஞ்சம் சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியாக தொந்தரவு இருந்தால் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் அணுகி அவங்களுக்கு வேண்டிய வைத்தியத்தை நீங்கள் செய்யணும். அதே போல் திருமணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கவங்க, திருமண தாமதம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த காலகட்டம் நீங்கள் திருமணத்துக்கு உண்டான பரிகாரம் வழிபாடு எடுக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதாங்க. வீடு, வண்டி, வாகனம் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு லோன் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வழிபாடு அப்படிங்கிறப்ப குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு நல்ல ப்ளஸ்ஸிங்காக இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஊர் எல்லையில் உள்ள காவல் தெய்வ வழிபாடு மற்றும் அதாவது ஆக்ரோஷமான பெண் தெய்வ வழிபாடு, துர்க்கை வழிபாடு இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். சனிக்கிழமை ராகு வேளையில் நீங்கள் போய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இதுபோல் ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.